வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஆஸ்கே கார்டனில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்களே பாருங்கள், நம்ம செடியில் எப்படி கொத்து கொத்தாக கத்திரிக்காய் காய்ச்சிருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. இப்படி சடையாக கத்திரிக்காய் காய்க்கிறதுக்கு நான் இந்த ஒரு பொருள் தான் யூஸ் பண்ணேன். அது என்னென்னு நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் செடி வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அதுவும் நீங்கள் என்ன கலர் கத்திரிக்காய் செடி வச்சுருக்கீங்க, ப்ளூ கலர் கத்திரிக்காய் செடியா, க்ரீன் கலர் கத்திரிக்காய் செடிங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க. உங்கள் கத்திரிக்காய் செடி சொத்தை இல்லாமல், கத்திரிக்காய் செடியில் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் கத்திரிக்காய் எப்படி காய்ச்சிருக்குங்கிறதையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் கத்திரிக்காய் செடிக்கு என்ன உரம் போடுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஆஸ்கே கார்டனில் கத்திரிக்காய் அறுவடை தான் செய்ய போகிறோம். இருக்கிற எல்லா கத்திரிக்காயும் பாருங்கள், நம்ம எப்படி பிக்கலான்னு பாருங்கள். நம்ம கார்டனில் காய்ச்சிருக்க கத்திரிக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய். எந்த ஒரு சொத்தையுமே இல்லை. செடியுமே பார்த்திங்கன்னா பூச்சி இல்லாமல் நல்லா பூலாம் பாருங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்ல சூப்பரான கத்திரிக்காய் செடியாக நம்ம வச்சுருக்கோம். நம்ம வச்சுருக்க கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கத்திரிக்காய் செடி தான் வச்சுருக்கோம். பாருங்கள், செடியில் இருக்க கத்திரிக்காயை இப்போ நம்ம பிச்சிடலாம். நம்ம ஆஸ்கே கார்டனில் இருக்க பிரிஞ்சால் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷான பிரிஞ்சால் தான். பாருங்கள், க்ரீன் கலர் பிரிஞ்சால். இதுதான் பிரிஞ்சால் பிளான்ட் மற்றும் பிரிஞ்சால். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு கார்டனில் கத்திரிக்காய் செடி வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கலர் கத்திரிக்காய் செடி வச்சுருக்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்படியே நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாங்கிறதையும் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவும் நம்ம ஆஸ்கே கார்டன்லேருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுற மாதிரி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு போங்க. கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆஸ்கே கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாருங்கள், நம்ம ஆஸ்கே கார்டனில் இருக்க பிரிஞ்சால் செடியில் எப்படி பிரிஞ்சால் இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு போங்க. பாருங்கள், இதுதான் நம்ம ஆஸ்கே கார்டனில் இருக்க பிரிஞ்சால் செடிங்க. பாருங்கள்.